வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டுக்கு எரிபொருள் கொண்டுவர 2 புதிய விநியோகஸ்தர்கள். நுரைச்சோலை மூடப்பட்டாலும் மின் துண்டிப்பு காலம் அதிகரிக்காது, மின்சக்தி அமைச்சர் தெரிவிப்பு. பொருளாதார பிரச்சனையை தீர்க்க தென்கொரியாவிடமிருந்து பூரண ஒத்துழைப்பு. பொருளாதாரத்திலிருந்து மீளலும் பிரதமரின் வரைபடம். சகல அரச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. தம்பிக்கவுக்கு MP பதவியை வழங்க வேண்டாம் என கோரி உச்சநீதிமன்றில் மற்றுமொரு மனு. சிறுபோக நெல் அறுவடையால் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது, அமைச்சர் அமரவீர உறுதி. யுத்தத்தில் அழிந்த யுக்ரேனின் இர்பின் நகரை பார்வையிட ஐரோப்பிய தலைவர்கள் 3 பயணம். இனி விரிவான செய்திகள். கூப்பன் முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகத்துக்கான அட்டை எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகத்துக்காக புதிய 2 விநியோகஸ்தர்களுக்கு வாய்ப்பு வழங்க உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். நாட்டுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலை இறக்குமதி செய்வதற்கு மேலும் 2 புதிய நிறுவனங்களோடு விநியோக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நேற்றிரவு கூடிய அமைச்சரவை உபகுழு அனுமதியளித்தது. அவர்களுக்கு கடன் பத்திரத்தை விநியோகிப்பதற்கான சட்டபூர்வமான கடிதத்தை நாம் அனுப்பியுள்ளோம். மக்கள் வங்கியூடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இதற்காக மக்கள் வங்கிக்கு நாம் தேவையான டாலர் மற்றும் ரூபாவை வழங்க இணங்கியுள்ளோம். எனவே இன்றைய தினத்திற்குள் கடன் பத்திரம் விநியோகிக்கப்படும் பட்சத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் தொகையுடன் கப்பல்கள் நாட்டுக்கு வரும் தினம் தொடர்பில் எங்களால் சரியாக கூற முடியும். இந்த காலப்பகுதியில் 3 கப்பல்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். පැමිණීමට අපි කාලරාමුව සකස් කරගෙන තියෙන දවස් ටික නමුත් මම ඉක්මන් වෙන්න යන්නේ නැහැ. இந்நிலையில் 70 நாட்களுக்கு நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மூடப்படுவதால் தற்போதைய மின்துண்டிப்பு காலம் நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நுரைச்சோலை பலாகாரே அவருது 2 வருடங்களுக்கு முன்னர் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக மூடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் சீனாவில் காணப்பட்ட தனிமைப்படுத்தல் சட்டம் காரணமாக அந்த காலப்பகுதியில் அவர்களால் நாட்டுக்கு வர முடியாது போனது. அதற்கமே எதிர்வரும் 18ஆம் தேதி நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 300 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட ஒரு மின் உற்பத்தி இயந்திரத்தை பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். அதன் செயற்பாடுகள் நிறைவடைந்தவுடன் 2வது இயந்திரம் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படும். அதனால் சுமார் 70 நாட்களுக்கு நுரைச்சோலையிலிருந்து எமது மின் கட்டமைப்புக்கு கிடைக்கும் சுமார் 270 முதல் 300 மெகாவாட் மின்சாரம் இல்லாமல் போகும். இதனால் பல மணித்தியால மின்வெட்டு இடம்பெறும் என சில பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் வழங்கப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய தற்போது இடம்பெறும் நீர் மின் உற்பத்தி மற்றும் எரிபொருள் ஊடாக இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவற்றின் ஊடாகவும் காற்று மற்றும் ஏனைய மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தின் ஊடாக கிடைக்கும் மின்சாரத்தின் ஊடாக இப்போது இருப்பதை விட அதிக மின் துண்டிப்பை மேற்கொள்ளாதிருக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதனால் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. அதேபோல் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் கூப்பன் முறையினை பரீட்சித்து பார்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். சகல எரிபொருள் நுகர்வோருக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் எரிபொருள் அளவை கட்டாயமாக வழங்கும் நடைமுறையே இதனூடாக இடம்பெறும். சிலர் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பதிவு செய்து விட்டால் நாம் எப்படி வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என சிலர் தர்க்கம் செய்துள்ளனர். அப்படி அல்ல. எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பதிவு செய்வதோடு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கிடைக்க உள்ள எரிபொருள் லிட்டர் அளவு அதில் குறிப்பிடப்படும். ஆனால் அதில் 100க்கு 60% எரிபொருளை நீங்கள் பதிவு செய்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எஞ்சிய தொகையினை வேறு எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இப்போதே எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டாம். இன்னும் அந்த நடைமுறை அமலுக்கு வரவில்லை. புறம்பான அட்டை ஒன்றை வழங்குவதற்கு இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் செல்லலாம். බොහෝ අවස්ථාවල ගිහිල්ලා ටැංකියේ තෙල් තියනවද කියන එක ටැංකිය ඇරලා බලනවා. මේ කටයුත්ත කරන්න එපා. නිසියාකාරයව ඒක මැනීම සඳහා යම්කිසි ක්‍රමවේදයක් අනුගමනය කරන්න ඕන. ඒකේ නිලධාරීන්ට බාර දෙන්න. ජනතාව මැදිහත් වෙලා ඒක අතට ගන්න ගියොත් මේ තත්ත්වය අපිට කරන්න බැරි වෙනවා. ஹொரண நகரில் எரிபொருளுக்கான வரிசை 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டுள்ளது. இதனிடையே எரிபொருளை பெறுவதற்காக வரிசையில் நிற்கும் வாகனங்களின் உதிரி பாகங்கள் களவாடப்படுவதால் இரவு நேரங்களில் வாகனத்தை பாதுகாக்க வேண்டியுள்ளதாக வரிசையில் நிற்பவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கிழக்கு மாகாண அலுவலகத்துக்கு முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டது. எரிபொருளை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்துவதற்காக கலக தடுப்பு போலீசார் குறித்த பகுதிக்கு வருகை தந்ததை அடுத்தே அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மண்ணெண்ணெய் கொள்வனவுக்காக 10 தினங்களாக வரிசையில் காத்திருந்த ஹட்டன் பிரதேச மக்களுக்கு இன்றைய தினமும் மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லை. மின்சார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வழிகள் தொடர்பாக 43வது படையணி ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் தளவத்துகொடையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது திருத்தப் பணிகளுக்காக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் மூடப்படுவதால் மின் விநியோக பிரச்சினை மேலும் உக்கிரமடையும் என சுட்டிக்காட்டப்பட்டது. உரிய முகாமைத்துவத்தின் கீழ் எரிபொருளை வழங்கும் செயல்முறையொன்று உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். எமக்கு 400 ரூபாவுக்கு டீசல் கிடைக்கப்பெறாத போதிலும் வெளியில் சிலருக்கு 600 ரூபாவுக்கு டீசல் கிடைக்கப்பெறுகின்றது. அவர்கள் அதனை பதுக்கி வைக்கின்றனர். வாகனங்களுக்கு டீசலை நிரப்பி அவற்றை களஞ்சியப்படுத்திவிட்டு மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருகை தருகின்றனர். அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பல முறைகேடுகள் இடம்பெறுகின்றன. பயணிகளிடம் அதிக கட்டணத்தை சில பஸ் நடத்துனர்கள் அறவிடுவதாக முறைப்பாடு வந்துள்ளது. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். තලාපෙලාදාන උත්සාහන මොකද අර බොරදියේ මාළු බාන අපේ කොන්තොස්තරවරුන් ඒ අයගේ ගමන් වාර අත්තටවන්නත් කටයුතු කරන්න කියලා මා දැනුම් දෙනවා. இன்றைய தினம் வீட்டு பாவனை எரிவாயு சிலிண்டர்கள் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் வழங்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டை வந்தடைந்த எரிவாயு கப்பலிலிருந்து தரையிறக்கப்பட்ட எரிவாயுவை விநியோகிக்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. எவ்வாறெனினும் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள மக்கள் தொடர்ந்தும் வரிசையில் காத்து நிற்கின்றனர். அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காக கைத்தொழில் துறைகளுக்கான உபாய மார்க்கங்களை தயாரிக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய பொருளாதார பிரச்சினையை தீர்ப்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக தென்கொரிய தூதுவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார். கைத்தொழில் துறை அமைச்சின் முன்னேற்ற ஆய்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. நீண்ட காலமாக காணப்படும் சட்டத்திட்டங்கள் முதலீட்டுக்கு பாரிய தடையாக உள்ளன. முதலீட்டை ஊக்கப்படுத்துவதற்காக புதிய உபாய மார்க்கங்களை கையாள வேண்டும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்ளக்கூடிய கைத்தொழில் துறையினை அடையாளம் கண்டு அவற்றை முன்னேற்றுவதற்கான வேலை திட்டங்களை உடன் தயாரிக்க வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு மத்தியில் கைத்தொழில் துறை சார்ந்தோர் முகம் கொடுத்துள்ள சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஏற்றுமதி கைத்தொழில் துறையூடாக கிடைக்கும் அந்நிய செலாவணியை நேரடியாக மூலப்பொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் தொடர்பில் கண்டறியுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். காணிகளை வழங்க முடியுமானால் ஏற்றுமதி தொழில்துறையினை ஒரு வருடத்தினுள் எங்களால் மேம்படுத்த முடியும். ஜனாதிபதி அவர்களே, இதற்கு உடனடியாக என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கு தெரியும். நீண்ட கால அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியும். இதனை குறிப்பிட்டு நான் அமைச்சரூடாக அமைச்சரவை பத்திரத்தை பெற்று வருகின்றேன். காணி பெறுவதே இங்குள்ள பிரச்சனையாகும். நாம் ஒரு தொழில்துறையை ஆரம்பிக்க வேண்டுமெனில் சாதாரண மனிதர்கள் செல்வதை போன்று கைத்தொழில் அமைச்சு பல இடங்களை சுற்றி வர வேண்டிய நிலைமை உள்ளது. எனவே இவ்விடயத்தில் கைத்தொழில்துறை அமைச்சும் அதனுடன் தொடர்புடைய சகல துறைகளும் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தனியாக கைத்தொழில் அமைச்சினால் இதனை முன்னெடுக்க முடியாது. ஹாங்காங்கில் ஒரு மாணிக்கக்கல் கூட இல்லை. ஆனால் அங்கு ஏற்றுமதி சந்தை $35 பில்லியன் கடந்து காணப்படுகிறது. 2ஆம் இடத்தில் உள்ள தாய்லாந்து $15 பில்லியன் அண்மித்துள்ளது. ஆனால் எமது சந்தை இதனூடாக $297 மில்லியன் எட்டியுள்ளது. இலங்கை முன்னேற்றம் அடையாமைக்கு காரணம் இது தொடர்பான ஏற்றுமதி தொழில்துறையில் உள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளே ஆகும். ரத்தினக்கல் தங்க ஆபரண தொழில்துறை மேம்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள அதிகார சபையே ஆகும். இலங்கையில் ஆடை தொழில்துறை ஏன் இந்த அளவுக்கு முன்னேறுகிறது? அதற்கு காரணம் அந்த தொழில்துறையில் உள்ள சுயமாக செயற்படக்கூடிய வாய்ப்பாகும். அரசாங்கத்தை சார்ந்த எவரும் அதில் கை வைக்க மாட்டார்கள்.
ආණ්ඩුවෙන් කවුරුත් ඇඟිලි ගහන්නේ නැහැ. තායිලන්ඩ් වල தாய்லாந்து ஹாங்காங் ஆகிய நாடுகளில் உள்ள முறைமைகளை நாம் தெரிந்து வைத்துள்ளோமா? அதனையே நாம் அறிமுகப்படுத்தினால் நல்லமல்லவா? இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண தொழில்துறை மிகச் சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய துறை அல்லவா? எனவே இங்குள்ள பிரச்சனைகளை, தடைகளை நீக்குவதற்கு உடன் நடவடிக்கை எடுங்கள். எதிர்காலத்தில் ஒரு சிறிய விடயத்தினூடாக பெரிய மாற்றத்தை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்ற விடயம் குறித்தும் முன்னுரிமை அளித்து அதனை அடையாளம் கண்டு செயற்பட வேண்டும். කෙටි කාලයකදී වැඩි දෙයක් කරන්න නැතුව කෙටි දෙයකින් දියුණු කරන්න පුළුවන් ඒවා. இதேவேளை இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் ஜியோங் ஒன்ஜிங் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தார். நாட்டில் காணப்படும் பொருளாதார பிரச்சினையை தீர்க்க தமது அரசு பூரண ஒத்துழைப்பு வழங்கும் என தென்கொரிய தூதுவர் இங்கு தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் இங்கு தூதுவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்நாட்டு இளைஞர் யுவதிகளுக்கு தென்கொரியாவில் தொழில் வாய்ப்பை அதிகரித்தல் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு தொழில்துறை சார்ந்த அழைப்பு விடுப்பதற்கும் தொழில்துறை சார்ந்த அழைப்பை விடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இங்கு கோரிக்கை விடுத்தார். நாட்டில் காணப்படும் பொருளாதார பிரச்சினையை வெற்றி கொள்வதற்கு புதிய திட்டங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனை எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டறிந்ததன் பின்னர் வழிகாட்டல்கள் அடங்கிய வரைபடத்தை நிறைவு செய்து அதனை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனை வெற்றி கொள்வதற்காக அரசாங்கம் எதிர்பார்க்கும் குறுகிய மற்றும் மத்திய கால இலக்குகள் தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன விளக்கம் அளித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்தனர். இதில் அமைச்சர்கள் சிலரும் பங்கேற்றிருந்தனர். சிறுபோக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நெட் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான நெல்லை விடுவித்து உத்தரவாத விலையிலும் பார்க்க குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு அரிசியை வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரிசியை தட்டுப்பாடின்றி சந்தைக்கு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விசேட பேச்சுவார்த்தையொன்று நெட் சந்தைப்படுத்தும் சபையில் இன்று இடம்பெற்றது. உணவு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசாங்கத்துக்கு சொந்தமான செய்கை பண்ணப்படாத சகல காணிகளிலும் விவசாயத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த காணிகளை பாதுகாப்பு தரப்பினருக்கும் சிறை கைதிகளுக்கும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்த்ததிலும் பார்க்க கூடுதலான விவசாயிகள் நெல் விளைச்சலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த சவாலுக்கு முகம் கொடுக்க அரசுக்கு முடியும். யாரையும் நாம் பட்டினியில் வைக்க மாட்டோம். ஆரம்பத்தில் சிறுபோகத்தில் 2,75,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது 4,70,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளது. 2 மடங்காக பயிரிடப்பட்டுள்ள நிலங்களின் அளவு அதிகரித்துள்ளது. அதனால் எமக்கு அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது. அவ்வாறு அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமாக இருந்தால் அது டிசம்பர் கடைசி அல்லது ஜனவரி முதல் கால பகுதி இடம்பெறலாம். ஆனால் பிப்ரவரியிலிருந்து மீண்டும் பெரும்போக நெற்செய்கை ஆரம்பமாகும். அதனால் எஞ்சிய அந்த 2 மாதங்களுக்கு தேவையான அரிசியை இப்போது இறக்குமதி செய்யுமாறு பாவனையாளர் அலுவல்கள் அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாம் அரிசியை கொண்டு வந்து நிவாரண விலைக்கு வழங்கும் பட்சத்தில் மறைத்து வைத்திருக்கின்றவர்கள் அதனை வெளியில் கொண்டு வர வேண்டி ஏற்படும். அதனால் அவர்களுக்கு எல்லையற்ற லாபத்தை அடைய முடியாது. அதற்கு இடமளிக்கவும் மாட்டோம். நெட் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான நெல்லை அரிசியாக மாற்றி குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 5 கிலோ மற்றும் 10 கிலோ அரிசி பொதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சந்தைப்படுத்தல் சபையில் 43,000 மெட்ரிக் டன் நெல் காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் 29 லட்சம் கிலோகிராம் நெல் காணப்படுகின்றது. அதேபோல் எமது விதை தயாரிப்பு நிலையங்களிலும் நெல் எஞ்சியுள்ளது. அதேபோல் NLDBயிலும் நெல் உள்ளது. எனவே அரச நிறுவனங்களில் உள்ள நெல்லை அரிசியாக்கி எதிர்வரும் சில தினங்களில் சந்தைக்கு விநியோகிக்க உள்ளோம். காரணம், சிறுபோக நெல் அறுவடை கிடைக்கும் போது அதனை களஞ்சியப்படுத்த எமக்கு இடம் தேவை. நமக்கு மாதம் ஒன்றுக்கு 500 முதல் 1000 மெட்ரிக் டன் அரிசியே நுகர்வுக்காக பயன்படுகின்றது. எனினும் நாம் மாதம் ஒன்றுக்கு 10,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக அரிசியை சந்தைக்கு விநியோகிக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளோம். அதேபோல் நாம்
PMP அரிசி எனும் பெயரில் நெட் சந்தைப்படுத்தல் சபை வசமிருந்த அரிசியினை நியாய விலையில் வழங்கும் வேலை திட்டம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளோம். எதிர்காலத்தில் 5 மற்றும் 10 கிலோ பைகளில் அந்த அரிசி பொது செய்யப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படும். அடுத்த பெரும் போக காலப்பகுதிக்கு இடையில் இதனை மேலும் விஸ்திரப்படுத்தி சந்தைக்கு விநியோகித்து அரிசி மாஃபியாவின் செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவோம். அரிசி மாஃபியாவின் செயற்பாட்டை முறியடிக்கும் நடவடிக்கையினை நெட் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நேரடியாக முன்னெடுக்க நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். ஏதோ ஒரு பகுதியில் இப்போது அரிசி தட்டுப்பாடு காணப்படுமாயின் நாம் இப்போது இருப்பதை விட 10 மடங்கு அதிகமாக அரிசியினை விநியோகிக்கும் போது அந்த தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் என எதிர்பார்க்கின்றோம். ஒவ்வொரு சத்தோச மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் நாம் வழங்கும் அரிசியினை கட்டுப்பாட்டு விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யுமாறு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம். அதிக விலையில் விற்பனை செய்ய முடியாது. எதிர்கால செய்கைகளுக்கு உரத்தை வழங்குவது தொடர்பாகவும் அமைச்சர் ஊடகங்களை அறிவுறுத்தினார். நேற்றைய தினம் இந்தியாவுடன் இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திட்டோம். அவர்கள் குறிப்பிட்டதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி இலங்கைக்கு உரக்கப்பல் வருகை தரும். அன்றிலிருந்து 4 அல்லது 5 நாட்களில் அதனை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்போம். அதனை அடுத்து விவசாயிகளிடம் இந்த உரம் செல்லும். உரத்தினை நாம் சந்தையில் உள்ள விலையிலும் பார்க்க 4/1 விலையில் வழங்கவே தீர்மானித்துள்ளோம். அதற்கமைய 10,000 ரூபாவுக்கு உரத்தினை விற்பனை செய்ய உள்ளோம். இதே நேரம் சிறுபோகத்தில் அம்பாறை மாவட்டத்தில் நெல் விளைச்சலை அறுவடை செய்யும் நடவடிக்கை பொத்துவில் பிரதேச செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரொட்டே பகுதியில் சுமார் 1500 ஏக்கரில் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சேனாநாயக்க சமுத்திர நீரினால் செய்கை பண்ணப்பட்ட அக்கரைப்பற்று பகுதியில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிலிருந்து விவசாய மற்றும் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய சுற்று நிரூபம் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது காணப்படும் எரிபொருள் பிரச்சினை காரணமாக போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினையால் மக்களும் அரச மற்றும் தனியார் பிரிவு ஊழியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொது போக்குவரத்து சேவையினை பயன்படுத்தல் மற்றும் தனிப்பட்ட வாகனங்களை போக்குவரத்துக்காக பயன்படுத்துவதிலும் கடும் இன்னல் காணப்படுகிறது. மேலும் நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பிலும் பாரிய பிரச்சினை ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு 3 மாத காலத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிலிருந்து தமது வீட்டு தோட்டத்தில் உணவு பயிர்களை பயிரிடுவதற்கு அரசு அதிகாரிகளுக்கு வாய்ப்பளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்று நிரூபம் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் அரச காரியாலயங்களை திறக்காதிருப்பதற்கும் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நீர், மின்சாரம், சுகாதாரம், பாதுகாப்பு சேவை, கல்வி சேவை, போக்குவரத்து, துறைமுகம் மற்றும் விமான நிலையம் ஆகிய அத்தியாவசிய சேவை வழங்கும் நிறுவனங்கள் அதேபோன்று அமைச்சின் செயலாளர் அலுவலகங்கள் ஆகியன வெள்ளிக்கிழமைகளில் திறக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த நிறுவனங்களுக்கு தற்போது வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபம் பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 கீழ் 2022 இலக்க சுற்று நிரூபம் பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்படுவதற்கு முன்னர் விசேட சேவை முறைமையின் கீழ் அதிகாரிகளை கடமைக்கு அழைத்து செயற்படும் நிறுவனங்களுக்கும் இப்போது வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபம் பொருந்தாதென அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிரூபம் எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகின்றது. இந்நிலையில் அரச செலவுகளை குறைப்பதற்காக அரச நிறுவன ஊழியர்களை சேவைக்கு அழைத்தலில் கட்டுப்பாடு விதித்து கடந்த மே மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிரூபம் புதிய சுற்று நிரூபத்துக்கு அமைய ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் இது குறித்து அறிவித்தார். பிரபல வர்த்தகர் தம்மிக பெரேரா பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தம்மிக பெரேரா பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படுவதாக உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக தம்மிக பெரேரா சத்தியப்பிரமாணம் செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ஊடகவியலாளரான ராயல் ரேமன் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவரின் வெற்றிடம் ஏற்படும் போது பொது தேர்தலில் மாவட்டங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுவில் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு அல்லது தேசிய பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒருவருக்கு மாத்திரமே அந்நியமனத்தை வழங்க முடியும் என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். தம்மிக பெரேராவின் பெயர் வேட்பு மனுவிலோ தேசிய பட்டியலிலோ உள்ளடக்கப்படவில்லை என்பதால் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிப்பது அரசியலமைப்பின் 99வது சரத்துக்கு முரணானதென ராயல் ரேமன் தனது மனுவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் பாசில் ராஜபக்ச ராஜினாமா செய்த வெற்றிடத்துக்கு தம்மிக பெரேராவை நியமிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தினால் அரசியலமைப்பு மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து இம்மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதே நேரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகள் நாளை ஆரம்பிக்கப்படும் என 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு அறிவித்தது. இந்த வழக்கு நகர்த்தல் மனு ஊடாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வாட்ஸ்அப் ஊடாக போலி தகவல்களை பரப்பி சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முற்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 2814 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட வன்முறைகளின் போது போலி தகவல்களை வாட்ஸ்அப் ஊடாக பரப்பி மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு குறித்த நபர் முயற்சித்துள்ளார். கொழும்பு கணினி குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 24 வயதுடைய நபர் கடுவலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரியின் கொலை தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனித படுகொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களை விசாரணை செய்யும் பிரிவினரால் அவர் கைதாகியுள்ளார். 26 வயதுடைய சந்தேக நபர் கட்டுலந்தவத்த எலக்கந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தனியார் நிறுவனம் ஒன்றின் சிரேஷ்ட விற்பனை நிறைவேற்று அதிகாரியாகவும் கடமையாற்றி வந்துள்ளார். அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் கொலை தொடர்பில் இதுவரை 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமே இதுவரை 2814 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 1092 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய வீதியின் சிலுவை சந்தியில் கைக்குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடி படையினர் மற்றும் குண்டு செயலிழக்கச் செய்யும் பிரிவினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னெடுத்த சோதனையில் இது கைக்குண்டென உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிஹால் தால்தூவ தெரிவித்தார். நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் கட்டுவாப்பிட்டிக்கு செல்லக்கூடிய குறுக்கு வீதியில் உள்ள சிலுவை சந்தியில் கைக்குண்டு போன்ற ஒன்று இருப்பதாக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்று போலீசார் தகவல்களை பெற்றுக் கொண்டனர். அதனை அடையாளம் காணும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அதன் போது கைக்குண்டு போன்றதொன்று கண்டெடுக்கப்பட்டது. அது தொடர்பில் நீர்கொழும்பு போலீஸ் தலைமையகம் நீர்கொழும்பு நீதவானுக்கு அறிவித்தது. அது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு விசேட அதிரடிப்படைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் மேற்கொண்ட பரிசோதனையின் போது இந்த குண்டை செயலிழக்கச் செய்தனர். இது புகைக்குண்டு என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை யார் இங்கு கொண்டு வந்தார்கள், என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஊடகத்துறை டிப்ளோமா பட்டமளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஊடகத்துறைக்கான பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தவர்களுக்கான பட்டமளிப்பு விழா தென்கிழக்கு பல்கலைக்கழக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் ஏ சண்முகதாஸ் பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தமிழ் செய்தி பிரிவின் முன்னாள் பிரதிபலிப்பாளர் UL யாக்கூப் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். ஊடகத்துறைக்கான பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த 41 ஊடகவியலாளர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
கொழும்பு வாழைத்தோட்டம் அல் ஹிக்மா கல்லூரியின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கொழும்பு 12 வாழைத்தோட்டம் அல் ஹிக்மா தேசிய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்லூரிக்கான பாதுகாப்பு அறை, சிசிடிவி மற்றும் இன்டர்காம் முறைமைகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வும் மாணவர் தலைவர்களுக்கு சின்னம் சூட்டி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் MM மஹ்சூர் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தின் உப தலைவர் டாக்டர் HMH இஸ்மத் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளரும் பேச்சாளரும் தலைமைத்துவ விரிவுரையாளருமான கர்னல் நளின் ஹேரத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்லூரியின் பழைய மாணவியும் கொழும்பு கல்வி வலயத்தின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளருமான திருமதி MH மும்தாஸ் பேகம், தொழிலதிபர் சஃபார் ரைனுடீன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். சுமார் 1 மில்லியன் ரூபாய் செலவில் இவ்வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுச் செயலாளரும் ஊடகவியலாளருமான சாதிக் ஷிஹான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.